வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தியாகு அவர்களும் RSS அமைப்பின் சடகோபன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். கல்பாக்கத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் 3 பேர் சுட்டுக்கொலை அப்படிங்கிற செய்தி இருக்கு இன்னைக்கு நாளிதழ்களில். இதில் அந்த முதல்ல சுட்டுக் கொல்லப்பட்ட மோகன் சிங் மேலே இந்த சுட்டுக் கொன்றவருக்கு அதிருப்தி இருந்தது, கோபம் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும், இந்த வீரர் சுட்டுக் கொன்ற வீரர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாருங்கிற மாதிரியான தகவல்களும் உறுதி செய்யப்படாத நிலையிலேயே தான் செய்திகளுக்குள்ளே இருக்கு. காரணம் என்ன, சுட்டுக் கொன்றதற்கான காரணம் என்ன என்பதை அதிகாரிகள் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள்ங்கிறதே தான் உறுதியான செய்தியாக இருக்கு. இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களை யூனிஃபார்ம்டு சர்வீசஸுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மாதிரி சர்வீசஸ், சீருடை பணிகளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மாதிரி சம்பவங்களை எப்படி பார்க்கிறது? எப்படி இப்போ இராணுவத்துக்கெல்லாம் மார்ஷல் கோர்ட் இருக்குது, அங்கே ஏதாவது தவறு நடந்தாலோ இல்லை அத்துமீறி ஏதாவது இருந்தால் அதை விசாரிப்பதற்கான ஏற்பாடு இருக்குது. இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கவுன்சில்லாம் கூட இருக்குது. அதே போல் இந்த யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸில் கூட மன அழுத்தம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வேறு காரணம் இருக்கலாம், உள்ள பல பிரச்சனை இருக்கலாம். இதுக்கெல்லாம் கூட அதே போல் ஒரு இண்டிபெண்ட் அவங்களுடைய துறைகளுக்குள்ளே விசாரணை செய்வதற்காக நீதிபதிகளை வைத்து விசாரணை செய்வதற்காக ஏற்பாடு கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு வேலைகளுக்கு ஒரு வரமுறை இருக்கணும். எந்த வேணா தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சில நாளைக்கெல்லாம், இல்லை மேலதிகாரிகளுடைய அழுத்தம், இல்லை அவங்க வேலை புழுங்கெல்லாம் இவங்களை திட்டுறது, இந்த மாதிரி மன அழுத்தம்லாம் நிறைய அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது இந்த சம்பவங்களை தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 செய்திகள் இதில் நம்ம சொல்லணும். ஒன்று என்னன்னா, ஆயுதப்படைகளுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது. அந்த பண்பாடு எப்படி இருக்குதுன்னா, மற்றவர்களை ரொம்ப கீழாக பார்க்கிற ஒரு பண்பாடு. ஒரு வளர்ச்சி பெற்ற நாடுகளில், ஜனநாயக குடியியல் உரிமைகள் பற்றிய விழிப்பு பெற்ற நாடுகளில் போலீஸ்னால் அதுக்கு அடக்கம் பணிவுன்னு ஒரு அடையாளம் இருக்குது. இன்றைக்கே அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. நான் சில வெளிநாடுகளில் பார்த்துருக்கிறேன். ரொம்ப அடக்கமாக தான் கேட்பாங்க. அவங்க நடவடிக்கை கடுமையாக இருக்கும், அது வேறு செய்தி. ஆனால் பழகிற முறை மற்றதில் இங்கே நேர்மாறாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு பார்க்குறதுங்க. 2வது காரணம், எந்த விதமான உற்பத்தி சார்ந்த உழைப்போ மற்றதோ இல்லாமல் முகாம்களில் வைத்து வேலைக்கு சாப்பிட்டுட்டு எப்பயோ தேவைப்படும் போது அவங்க கையில் எடுத்துக்கிறதுங்கிறது மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்த விதமான உறவுகளும் இல்லாமல் செஞ்சிருது. எனவே இப்போ ஒரு காலத்தில் சீனாவில் ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. மக்கள் விடுதலை இராணுவம் என்பது அது நேரடியாக விவசாயம், தொழில்கள், வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு தான் படையில் இருக்கணும், தேவைப்படும் போது தான் அவங்க படையாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் இவங்களை அந்த முகாம்களை அடைச்சி வச்சுருக்கும் போது இயல்பாக அவங்களுடைய உளவியல் என்பதே ஒரு நெருக்கத்துக்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ளாகி சின்ன முரண்பாடுகள் கூட பெருசாக்குறது. ஏன்னா இது முதல் சம்பவம் இல்லை. நம்ம இது போன்ற பல சம்பவங்கள் நடக்குது. சில சம்பவங்கள் வெளியில் தெரியாமலே போயிடுது, இது வெளியில் தெரிய வந்திருக்கு. மொத்தத்தில் ஆயுதப்படைகளின் பண்பாடு பற்றிய ஒரு கேள்வி இது.